வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரித்திங்கா தேவி கோவிலையும் அதோட வரலாறையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம வந்துக்கிற கோவில் எங்கே இருக்குன்னா, பாண்டிச்சேரிக்கு மிக அருகாமையில் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு டோல்கேட்டில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் மொரட்டாண்டி என்னும் ஊரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த பிரித்திங்கா தேவி அம்மன் எப்போ அவதரிச்சாங்க, இந்த கோவிலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அஷ்டமி அன்றைய தினம்தான் சர்வேஸ்வரர் நெற்றிக்கண்ணில் இருந்து பிரித்திங்கா தேவி அவதரிச்சாங்க. இந்த கோவிலில் சர்வேஸ்வரருக்கும் தனி சன்னதி உள்ளது. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 72 அடி உயரம் உள்ள பிரித்திங்கா தேவி அம்மன் சிலை உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் பிரம்மாண்டமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரித்திங்கா தேவி அம்மன் சன்னதி எப்படி அமைஞ்சிருக்குன்னா, அம்மனோட கருவறைக்கு மேலே கோபுரம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீசக்கரம் உள்ளது. அதாவது ஸ்ரீசக்கரம் வடிவில் கோபுரம் அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீசக்கரம் கோபுரத்துக்கு அடியில் பாதாள பிரித்திங்கா தேவியா அம்மன் வீற்றிருக்காங்க. இந்த கோவிலோட தலைவாசப்படி எப்பவுமே மூடி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி அன்றைய தினம் மட்டும்தான் ஒரு 5 நிமிஷம் அந்த வாசப்படி திறக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எதற்காகனா, நிக்கும்பலம் யாகம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மிளகாய் யாகம் பண்ணுவாங்க. அம்மன் உருவத்தில் கலசம் வச்சிருப்பாங்க. அந்த யாகம் முடிவில் அந்த கலசத்தை எடுத்துக்கின்னு அந்த தலைவாசப்படி வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அந்த புனித நீரை அம்மனுக்கு சாந்தப்படுத்துகிற வழியாக அந்த தண்ணியை புனித நீரை அம்மனுக்கு ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மட்டும்தான் அந்த வழியை பயன்படுத்துவாங்க. பக்தர்களையும் அந்த வழியை அனுமதிக்கலாம்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அம்மன் ஆக்ரோஷமானவங்க. அவங்களோட பார்வை நம்ம மேலே பட்டால் நம்மளால் தாங்க முடியாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வழியாக போகாமல் சைடில் இருக்கிற 2 பாதைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலில் ஃப்ரீ தரிசனன்றது ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் சாமி பார்க்கணுன்னா 10 ரூபா கட்டணம் ஒன்று இருக்குது. அது விட்டால் 50 ரூபா கட்டணம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது 2த்துல ஏதாவது ஒன்றத்தில் போய் நீங்கள் போய் சாமியை பார்க்கலாம். ஆனால் ஆண்கள் அனைவரும் சட்டு பனியன் கழட்டிட்டு தான் உள்ளே போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில் என்னைக்கு விசேஷமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிரையில் வரும் அஷ்டமி அன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்று பார்த்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு அந்த பூஜையை ஆரம்பித்து விடிகாலம் 4 மணி வரையும் அந்த பூஜை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இரவு முழுக்கும் கோவில் திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அன்று மட்டும். மற்ற சாதாரண நாட்களில் கோவில் எந்த நேரத்தில் திறந்திருக்கும்னா, காலை 8 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரையும் இந்த கோவில் திறந்திருக்கும். பிறகு மாலை 3:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையும் இந்த கோவில் திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த அம்மன் அவதரித்த வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு நம்ம நரசிம்மன் அவதாரம் எடுத்த அந்த காலகட்டத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். பக்தன் பிரகலாதன் அவரோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இரண்யகசிபு ஒரு வரம் கேட்குறார் சிவபெருமான் கிட்ட. எனக்கு சாகா வரம் வேணும், அதுவும் வித்தியாசமான ஒரு வரம் கேட்குறார். எனக்கு மரணம் அப்படின்னு பூமியிலையும் வரக்கூடாது, ஆகாயத்திலையும் வரக்கூடாது, ராத்திரிலையும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது. என்னை அழிக்கக்கூடிய ஆயுதம் இது வரைக்கும் இருந்திருக்கும் கூடாது, இதுக்கு மேலேயும் இருக்கவும் கூடாது. எந்த ஒரு ஆயுதத்தாலையும் எனக்கு ஆபத்து வரக்கூடாது. உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியேயும் சாகக்கூடாது. மனுஷனோ மிருகமோ தேவனோ என்னை கொல்லக்கூடாது. இப்படி ஒரு வரம் வாங்கிட்டு மிகவும் கொடுமை பண்ணாரு இரண்யகசிபுவை. மகாவிஷ்ணுவே நரசிம்ம அவதாரம் எடுத்து இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் சந்திய காலை வேலையில் வானத்திலையும் இல்லாமல் பூமியிலையும் இல்லாமல் உள்ளியும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் நிலப்படியில் உட்கார்ந்து, அதாவது வாசுபடியில் அமர்ந்து தன் மடிமேல் சாய்த்து மனித உடலையும் சிங்கத்தோட தலையையும் கொண்ட நரசிம்மர் ஆக்ரோஷமாக இரண்யகசிபுவை தன் மடிமேல் சாய்த்து அவன் உடலை தன் நக கைகளால் கிழித்து மார்பை பொளந்து அவர் குடல்களை மாலையாக அணிவித்து கொண்டார். நரசிம்மர் அவரோட கோபத்தை யாராலையும் சமாளிக்கவே முடியல. இவ்வளோ ஆக்ரோஷமாக நரசிம்மர் இருந்தால் இந்த உலகம் தாங்காதுன்னு சிவபெருமான் எண்ணி, இறுதியாக சிவபெருமான் மனித உடலும் மிருக உடலும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வடிவம் எடுக்கிறார். அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா, யாழி முகம், மறுபாதி உருவம், 2 இறக்கைகளோட பச்சையா மிருக உடலோட சர்வேஸ்வரராக காட்சி தராரு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பெயர் சர்வேஸ்வரர் அவதாரம். சர்வேஸ்வரோட 2 இறக்கையில் ஒரு இறக்கை பத்ரகாளி அம்மனும்
இன்னொரு ரெக்கையில் துர்க்கை அம்மனும் குடியிருக்காங்க. சிவபெருமான் சர்வேஸ்வரராக அவதாரம் எடுத்து அவரோட நெற்றிக்கண்ணிலிருந்து ஆக்ரோஷமாக அவதரிக்கிறாங்க ஸ்ரீ பிரித்திங்கா தேவி. உக்கரம் குறையாத நரசிம்மனோட உக்கரத்தை, அதாவது கோவத்தை விழுங்கி ஜெயிச்சவங்க தான் ஸ்ரீ பிரித்திங்கா தேவி. இந்த அம்மன் பயங்கரோட உருவத்தோடு இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவங்க இந்த அம்மன். நீங்கள் கிரகங்களோட துன்பத்திலிருந்து நீங்கிறதுக்கும், பில்லி சூனியம் உங்களை விட்டு நீங்கிறதுக்கும், கண் திருஷ்டி உங்களை விட்டு போகிறதுக்கும், கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரத்துக்கும் இங்கே நடக்கிற நிக்கும்பலம் யாகம், மிளகா யாகத்தில் கலந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த யாகம் எல்லா பிரித்திங்கா ஆலயத்திலையும் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக 2 மிளகா நம்ம அடுப்பில் போட்டவே எவ்வளவு நெடி வரும், ஆனால் இங்கே கூடிய மிளகா கொட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த யாக குண்டத்தில். ஆனால் ஒரு நெடி கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். பக்தர்களோட கஷ்டத்தை கார வடிவில் ஸ்ரீ பிரித்திங்கா தேவி ஜீரணிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புத தரிசனம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு உள்ளே போயிட்டு கோவிலை சுற்றி பார்க்க போகிறோம். கருவறையில் இருக்கிற ஸ்ரீ பிரித்திங்கா தேவி அவங்களோட தரிசனத்தை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பிரித்திங்கா தேவி அம்மனை பார்த்துட்டு அந்த யாகத்துலேயும் கலந்துக்கிட்டு ஒரு வழியாக மனதுக்கு நிம்மதியாக இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸுக்கு போயின்னு இருக்கோம். இப்போது நேராக பஸ்ஸில் போய் உக்காந்தோடனே நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இடத்துக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.